இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதத்தானம்மா நானும் சொன்னேன். ஆமாண்ண, அது சரியா வரும்னு எனக்கு தோணல. அவருக்காக காத்திருந்து என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ விருப்பம்னு யோசிச்சு நீயும் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னது எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சுன்னா, இதுக்கு மேலே அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிளைய பத்தி நீங்க 2 பேருமே ரொம்ப நல்ல விதமா சொல்றீங்க. அதுவும் இல்லாம நமக்கு தெரிஞ்சவங்க வேற. எப்படி பார்த்தாலும் என் பொண்ணுக்கு இந்த இடம் நல்லா இருக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம்மா. வித்யா கிட்ட இத பத்தி பேசிட்டியா? இல்லண்ணே, முதல்ல நம்ம பெரியவங்க பார்த்து பேசி முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வித்யா கிட்ட சொல்லிப்போமே. அண்ணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிக்கிட்டு நீங்க ஏதாவது கோயிலுக்கு வர முடியுமா? தாராளம் மாமா, நீயே ஒரு கோயில சொல்ல. பையன், அவங்க அப்பா அம்மா 3 பேரையும் நானே கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம பொன்னியம்மன் கோவிலுக்கு நாளை காலையில 10 மணிக்கு வந்துடுறீங்களா? அங்க வச்சு நம்ம பேசிப்போமா? நல்லதுமா. 2 நாளா இந்த விஷயம் தான் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நீ நல்ல முடிவு எடுத்திருக்கமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. சரிங்க அண்ணே, அப்போ நாளைக்கு காலையில பாப்போம். சரிம்மா, வைக்கிறேன். அம்மா, அம்மா. வரேன். என்னம்மா பட்டு புடவையெல்லாம் கட்டிருக்க? ஏதாவது விசேஷத்துக்கு போறியாமா? ஆமாம்மா. என்ன விசேஷம்? கல்யாணமா? யாருக்கு? எனக்கு தாமா. உங்க ஆசீர்வாதத்தோட முறையா என் கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உங்க அவசரத்துக்கு என்னால பாலாவை இழக்க முடியாது. அதனாலதாம்மா நான் இந்த முடிவு எடுத்தேன். நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித்யா, யாருக்கு கல்யாணம்னு கேட்டா நீ பதிலே சொல்லாம நிக்கிறியம்மா? அது என் ஃப்ரெண்டுக்குமா. எனக்கு தெரிஞ்சு உன் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சேம்மா. இவங்க யாரும் என் கூட படிச்சவங்க இல்லம்மா. இவங்க என் ஆபீஸ் கொலீக்ஸ். உங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்தது இல்லம்மா. நீங்களும் வெளியே எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமாம்மா, நம்ம சொந்தக்காரங்க ஒரு நல்ல காரியத்துக்காக முடிவு எடுக்கணும். நாங்க போகாம விட்டா நல்லா இருக்காது இல்லம்மா, அதனாலதான். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் கிளம்புற ஆட்டோ வேற பக்கத்துல வந்துருச்சு. போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் இல்லம்மா? தாலி ஏறினதும் வந்துடுறேம்மா. என்னம்மா? அது என் ஃப்ரெண்டு கழுத்துல தாலி ஏறினதும் நான் வந்துருவேன். அததான் சொன்னம்மா. ஓ, என் கல்யாணம் நடக்கணும்னு தான் நீங்களும் எதிர்பார்க்கறீங்க. ஆனா என் சூழ்நிலை அது உங்ககிட்டே சொல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, ஆட்டோ வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. உன்னை கேட்காமையே உன் கல்யாணத்துக்கு முடிவு பண்ண போறேன் வித்யா. எனக்கு வேற வழி தெரியல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. அண்ணா போலண்ணா.